உட்டோப்பியா பயணம் தொடர்கிறது. நகரத்திலிருந்து நிறையூர் கிராமத்தை நோக்கி நம் பயணம் தொடர்கிறது. திருச்சி அருகே துறையூர் இருப்பதை போல இது ஒரு நிறையூர். எல்லா வளங்களும் நிறைந்த ஊர். எனவே இது ஒரு நிறையூர். இந்த கிராமத்திற்கு செல்லும் சாலை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் குண்டும் குழியும் இல்லாத சாலையாக உள்ளது. நகரத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவை கடந்தவுடன் சாலை இருபுறங்களிலும் உள்ள ஓங்கி வளர்ந்த மரங்கள் நம்மை வரவேற்கிறது. மரங்கள் சில பூக்களுடனும் சில மரங்கள் நிழல் தரும் மரங்களாகவும் இருக்கின்றன. மேலும் செல்ல செல்ல வயல்கள் நம் கண்ணுக்கு தென்பட பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசையல் என்று காட்சியளிக்கும். வயலின் இரு வரம்பில் பழமரங்கள் வரிசையாக நடப்பட்டுள்ளன. எல்லா விதமான மரங்களும் பழமரங்கள், ஆரஞ்சு, ஆப்பிள், சப்போட்டா மற்றும் பல பழமரங்கள் நம்மை வரவேற்கின்றது. பழங்கள் நம் தலையில் தட்டும் அளவிற்கு வளைந்த கிளைகளுடன் நம் கையில் எட்டி பறிக்கும் அளவிற்கு இருப்பது நமக்கு வியப்பூட்டுகிறது. தமக்கு தேவையான அனைத்து காய்களையும் பயிரிடப்பட்டு அந்த கிராமத்தின் தேவையை பூர்த்தி செய்கிறது. ஊர் மக்களின் அனைவரும் விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர்கள். எனவே ஊரை சுற்றி விவசாயம் நன்றாக நடைபெறுகிறது. விவசாயத்திற்கு தேவையான பாசன வசதிக்காக ஊருக்குள் ஒரு கால்வாயும் உள்ளது. கால்வாயின் சிறப்பை பற்றியும் விவசாயத்தின் சிறப்பை பற்றியும் அடுத்த தொடரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.